ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ரைடர் கிட்ஸ் தமிழ் சேனல்லேருந்து ரித்விக். ரொம்ப நாளாக ஃபேமிலி ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி அதை எஸ்கியூப் பண்ணி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி லாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கார் ரெடி பண்ணி கடைசியில் இவ்வளோ பண்ணியும் காரில் இடம் பத்தாமல் போயிட்டு ஃபைனலாக ஒரு 2 வீலர் ரெடி பண்ணி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் பிளானை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ட்ரிப்பு 1 டே ட்ரிப்பாக இருந்தாலும் நம்ம 3 more பிளேஸ்க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணோம் கைஸ். 1 டே ட்ரிப்னாலே மோஸ்ட்டாக நம்ம மைண்டுக்கு வர்றது கேரளா தான் கைஸ். இங்கே தான் மோர் தென் 3 பிளேசஸ்க்கு மேலே நம்ம 1 டேல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண இதுதான் ஒரு கரெக்டான பிளேஸ். போனது எல்லாரும் நேச்சரை ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு செல்லை எடுத்து என் கையில் கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லி என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அதுலேயும் இந்த மாதிரி பிளேஸ்களில் எங்கள் குட்டி அண்ணியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸ்லோ மோஷன் வீடியோ, ஹீரோயின் என்ட்ரி வீடியோ, வாக்கிங் வீடியோ, ரன்னிங் வீடியோன்னு ஃப்ளையிங் வீடியோவை தவிர வேறு எல்லா வீடியோவும் எடுக்க சொல்லி ரொம்ப பறக்க மட்டும் தெரிஞ்சிருந்தால் ஃப்ளையிங் வீடியோவும் சேர்த்து எடுக்க சொல்லுவாங்க அண்ணி. ட்ரிப் ஆரம்பிச்சதுமே ஃபஸ்ட்டாக ஒரு குட்டி கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட எப்போதும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ட்ரிப் பிளான் பண்ணுவோம். லாஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ண மாட்டோம், குரூப்பை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ தான் முறையாக ட்ரிப் எக்ஸிக்யூட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அதனால் ட்ரிப்பு நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகணும்னு வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ நேராக நம்ம தென்மலை டேமுக்கு தான் போகிறோம். அங்கே சரியான க்ரௌட் இருக்க காரணத்தினால நம்ம அப்படியே ட்ரிப்பை ஆப்போசிட்டில் மாற்றிட்டாங்க. அதாவது தென்மலை டேமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள ரோடில் டியர் பார்க்குன்னு வைல்ட் அனிமல் பார்க்க போவோம் அப்படின்னு பெரியவங்களாம் சேர்ந்து ட்ரிப்பை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக ஒருத்தர் இல்லாத டிக்கெட் கவுண்டரில் எங்கள் குட்டி அத்தான் கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்லோ மோஷனில் எங்களை உள்ளே கூட்டு போனாங்க. உள்ளே போனதுமே நிறைய மான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரகடாக இருந்துச்சு. என்னப்பா எல்லா மானுமே ரகடாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இது மான் இல்லை, மானிலேயே இன்னொரு டைப்பு மெலா அப்படின்னாங்க. நீ மான வீடியோ எடுத்ததெல்லாம் போதும், இந்த அத்தா நம்மளோட வீடியோ எடு அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா எங்கள் அத்தா ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் மானை பார்க்க அவனை பார்க்க என்ன ஒரு புல்லட்டு பாண்டி வர யாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவன் முறைக்க ஒரு மான் எங்களை பார்க்க எந்திரிச்சு வந்துட்டு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரகடாக ஒரு கொம்பே இல்லாமல் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் அத்தா புல்லட்டு பாண்டிக்கு சாரி தான் எங்கள் அத்தா விசாந்தனுக்கு பயந்து வரல, அங்கே ஒரு மரத்தோட கிளை இருந்துச்சு, அதை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் அதை பார்த்தது எங்களுக்கு செம்மையாக ஒரு ஐடியா தோணுச்சு. அதை எந்திரிச்சு எங்கள் கிட்ட வர வைக்கிறதுக்கு பெரியவங்கள்லாம் சேர்ந்து மரத்தில் ஒரு கொப்பை ஒடிச்சு ஆளுக்கு ஒரு சைடாக காட்டவும் அது எல்லாரும் சைடுமே எங்களை பார்க்க வர ஆரம்பிச்சிச்சு. பின்ன பசியில் தான் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மரக்கிளைகளை ஒடிச்சு அதுக்கிட்ட போட அது கூட்டமாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வாய்ஸ் ஓவர்லேயே இருக்கீங்க. யாரா இந்த அமிதாப் மாமான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு நேராக நாங்கள் புள்ளிமான் இருக்க ஏரியாவுக்கு கிளம்பிட்டோம். அங்கே நிறைய புள்ளிமான் இருந்ததுங்க. அங்கே வந்து குட்டியாக க்யூட்டாக பேபி புள்ளிமான் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தோம், அது எங்ககிட்ட வரவே இல்லை. வேறு பெரிய புள்ளிமான் எல்லாமே அந்த கிளைகளெல்லாம் சாப்பிடாம அதுக்கு வந்து அது போர் அடிச்சுட்டுன்னு நினைக்கிறோம். அடுத்து வந்து எனக்கு எங்கள் அம்மா வச்சுருந்த வாழைப்பழத்தை எங்கள் அம்மா வந்து அந்த புள்ளிமானுக்கு கொடுத்தாங்க. அது நல்லா சாப்பிட்டுச்சு. அதை தொடுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. சாப்பாடு ஒரு சாட்டில் நம்ம அதை தொட்டு பார்த்து நம்ம பக்கெட் லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு தாங்க சரியான கோவம். ஆக்சுவலாக அந்த சாப்பாடு எனக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அதுக்கு சாப்பாடு எதுவும் இல்லை, அந்த கிளையிலெல்லாம் அதை சாப்பிடலன்னு ஏன் சாப்பாட்டு அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டீலில் விட்டுட்டாங்க. உடனே நான் அது கூட சண்டைக்கு கிளம்பிட்டேன். சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? விடப்பா, தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. இல்லனே நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் புள்ள ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான் பாக்குற வேணா நான் அதிகமா நினைக்க மாட்டா அப்படின்னு சண்டையில இருந்து சமாதானமா பேக் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க போன ஏரியா தான் ப்ளே ஏரியா. என்ன நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறார், எனக்குள் புகுந்த எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறார். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது 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 தெரியாதுன்னு லவ் சாங்க ஃபன் சாங்கா மாத்திட்டு ரைட் சைடு பார்த்தா எங்க அத்தா ஊஞ்சல்லே சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். அப்படின்னு எங்க அத்தா செம்மையா வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 6 வேளை சோறுனாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. என்கிட்ட வந்து எனக்கு கொடுத்த லாலிபப்பை திருப்பி கேட்குறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னடா ஒரு வயசு பையன் பேசுறான், விளையாடுறான், பிளாக் பண்றான், வீடியோ எடுக்கிறான், அண்ணி அத்தானை கிண்டல் பண்றான், சீசா ஆடுறான், ஊஞ்சல் ஆடுறான்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது வெளியே எனக்கு தெரியதான் செய்யுது. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி தம்பி, நான் இறங்கிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கு. சாலா யார் ராணின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன்.
நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. என்னதான் ஒரு 1000 தடவை சண்டை போட்டிருந்தாலும் ஃபேமிலின்னு வந்துட்டா அதுலயும் குறிப்பா வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். எங்க அத்தானும் அண்ணியும் வேர்ல்டுலயே எங்களை மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர் இருந்திருக்க மாட்டாங்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. ஒரு வழியாக நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட் பிளேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டியர் பார்க்குக்கு பெரியவங்களுக்கெல்லாம் 50 ரூபீஸும் கிட்ஸுக்கெல்லாம் 25 ரூபீஸும் சார்ஜ் பண்ணாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் ஒருத்த மாதிரி தான் இருந்துச்சு. டியர் 2 வகையான டியர் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளே கிரவுண்டில் சின்ன பசங்களாம் இருந்தாங்களா எங்கள் மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். ஹைட்டான ஊஞ்சலில் ப்ளே பண்ணலாம். சீசா 1 or 2 கேம்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் அடுத்து எங்கே போகலான்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே எங்கள் அத்தா வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளானாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா ஃபால்ஸு அண்ட் ஃபாரஸ்ட்டு ட்ரெக்கிங் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண போகிற ட்ரிப்பில் நம்மளுக்கு ஒரு குட் நியூஸும் இருக்குது, பேட் நியூஸும் இருக்குது. அதில் எதை ஃபஸ்ட்டு சொல்லட்டும்னு எங்கள் அத்தான்ட்ட கேட்டேன். அவங்க வந்து குட் நியூஸை ஃபஸ்ட்டு சொல்லு, பேட் நியூஸை லாஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இப்போ போகிற நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து பாலருவிங்கிற ஃபால்ஸுக்கு தான். லாஸ்ட் இயர் எண்டில் ஒருக்கா நாங்கள் பாலருவி ட்ரிப் வந்திருந்தோம். ஒரு ஆளுக்கு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த 40 ரூபீஸ் எதுக்குன்னா நம்ம பார்க்கிங், அதாவது பைக்கு காருக்கு பார்க்கிங்கு, பைக்குக்கு தனியாக காருக்கு தனியாக ரேட் இருக்கும். அண்ட் வந்து நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். அதாவது ஒரு பஸ்ஸில் வந்து நம்மளை ஏற்றி 24 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆனவொடனே உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, இறக்கி விட்டுருவாங்க பாலருவியில். நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரிட்டன் நம்ம குளிச்சுட்டு ட்ரெக் பண்ணிட்டு நேச்சரை ஃபீல் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது அதே பஸ்ஸில் வந்து நம்ம ரிட்டன் வந்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் ஏறினதுமே குட்டி பசங்கள்லாம் முன்னே வந்து உட்காருங்க அப்படின்னு அந்த டிரைவர் அங்கிள் வந்து சொன்னாங்க. அவர் சொன்னதை நம்பி முன்னே போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஃபாரஸ்ட் ரோடு ஒன் வே ரோடு மாதிரி. அதாவது ஒரே ஒரு பஸ் தான் உள்ளே போகும், ரிட்டன் அதை எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் அது அதே வழியில் அந்த ஒரு பஸ் தான் வரும். செம த்ரில்லாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சுற்றி காடு நடுவில் நாங்கள் ஒன் வேல செம த்ரில்லான ரைடு ஒன்று போனோம். என்னடா பேசிக்கிட்டே பாலருவி வந்தாச்சு, தண்ணி இவ்வளோ கம்மியாக விழுதுன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், இது பாலருவி இல்லை, பாலருவியோட நேம் போர்டு, பாலருவிக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. திரும்ப பொடியை நிறையா ட்ரெக் பண்ணி உள்ளே போனோம். ஒரு வழியாக அருவி சவுண்டை கேட்டு அருவி பக்கத்தில் வந்து ரீச் ஆயாச்சு. அருவியை பார்த்ததும் தான் ஆனந்தமே. அந்த சவுண்டு வைக்கிறேன் கேளுங்க. அந்த அருவிப்பால் அந்த கருவாடி சின்ன அருவிப்போம் நின்று சுடுவாடு. நீ தும்மிடி ஆயுஷி நூறாக என்னுயிர் உன்னோட 10 லட்சத்தாக என் பார்வை உன்னோடு உண்மை கண்ணோடு பேசாமல் உன்னோடு நாம் மிதந்து போனோம். அப்புறம் ஸ்டார்டிங்லேயே குட் நியூஸ் பேட் நியூஸ் சொன்னேன்ல, அதில் பேட் நியூஸ் என்னென்னா கோல்டு இருக்க காரணத்தினால பெரியவங்க யாரும் எங்களை குளிக்க விடலை, அவங்க மட்டும்தான் குளிச்சாங்க. அதுலேயும் அந்த கேமராமேனை பாருங்கள், இவ்வளோ நேரம் எங்களை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ எங்கள் கையில் மொபைலை கொடுத்துட்டு என்ன வீடியோ எடுங்க அப்படின்ட்டு இயற்கையோட வைப் பண்ணிக்கிட்டு தீம் தனனான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு. மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே, அது நங்கையின் குணமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிறு நதி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது எதுக்குடா வரீங்களா? ஒரு வழியாக கேமராமேனோட அட்டகாசங்கள்லாம் நிறுத்தி அவரை கிளம்ப சொல்லிட்டு ஃபைனலாக பாலருவிக்கு ஒரு பை பை சொல்லிட்டு அப்படியே பொடி நிறையா ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தனியாக ட்ரெக் பண்ணாலும் ஒரு திகிலாதம்பா இருக்குது. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்மளை சுற்றி யாருமே இல்லை, ஒரு சின்ன பையன் தனியாக ட்ரெக் பண்ணுறான். சூனாப்பானா உன் வீரத்துக்கு வந்த வேதனையாடாது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளைங்களே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. அப்படியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற டைமில் சடனாக பார்த்தா நம்ம முன்னோர்களும் அங்காளி பங்காளிகளும் அவங்க நம்மள்ட்ட ஃபுட்டு கேட்க நம்ம அதை பேக்கில் இருந்து எடுக்கிறதுக்குள்ள நாங்களே வந்து எடுத்துக்கிறோம், அவங்களே சண்டை போட்டு எடுத்துக்கிற அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தா கேரளாவில் ஸ்கூலில் இருந்து ட்ரிப்பு கூட்டு வந்திருப்பாங்க போல நம்மள மாதிரி சின்ன குழந்தைகளை. அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே போகும்போது தான் நம்ம ஆல்ரெடி தென்மலை டேமையே கம்ப்ளீட் பண்ணலையே, அங்கேயாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருக்கும் தனித்தனியாக 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட் எடுத்துட்டு வேகாத வெயிலில் 2 மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சா நாங்கள் எல்லாரும் குட்டி பசங்கள்லாம் ஏறிட்டோம். பெரியவங்களுக்கு யாருக்குமே ஏற முடியல. இது என்னடா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சோதனை அப்படின்ட்டு பிளானை பாதியிலே ட்ராப் பண்ணிட்டு பக்கத்திலேயே தொங்கு பாலம்னு ஒன்று இருக்குது, அங்கே 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அங்கே போயிட்டோம். நானே இப்போ தான் சுற்றி பார்க்கலான்னு அப்படி திரும்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜை பார்த்தது எங்கள் அண்ணி நான் ரெடி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.
அப்புறம் என்ன, நான் அவளை வீடியோ எடுக்க, அவளை நான் வீடியோ எடுக்க, நான் அவளை வீடியோ எடுக்க, அவளை நான் வீடியோ எடுக்க. இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுமே எனக்கு ஒரு ஷாக்கு. என்னடா எல்லாரும் ஜாலியாக வைப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாங்களே, இப்போ சடனாக எல்லாரும் அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் கோயிலுக்கு ஐயப்பரை தரிசிக்க கிளம்பிட்டோம். ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு ஃபன் மூட்ல இருந்து எல்லாரும் பக்தி மூடுக்கு மாறிட்டாங்கன்ட்டு. शरण कीर्तनं शक्तमानसं भरणलोलुपं नर्तनालसं अरुणभासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये. ஐயப்பரை நல்லபடியாக தரிசிச்சுட்டு மார்னிங்லேருந்து ட்ரிப்பு சுற்றிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப டயர்டாக பசியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள்லாம் சேர்ந்து அன்னதானம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் சரி கம்மியாக சாப்பிடலாம் அப்படின்னு போய் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம்னு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஐயப்பருக்கு ஒரு நன்றியையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக 4 மோர் பிளேசஸ் வந்து ஒன் டேயில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறுபடியும் பேக் டு ஜெயில்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஹோம் தான் சொல்கிறேன், பேக் டு ஹோம்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் வர வழியில் வந்து வெங்கடூர் ஃபால்ஸு, அச்சங்கோயில், கேரளா மியூசியம் அப்படின்னு நிறைய பிளேசஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் அந்த பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் உங்களுக்காக. அண்ட் எங்களுக்காக ரைடர் கிட்ஸ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது டிரைவர் ஒரு டிஃப்ரெண்டான சாங் போட்டார். என்னடா சாங் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கேட்டால் இது மலையாளம் சாங்கு, கேளுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. யாரெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கேரளா போய்ட்டு ரிட்டன் வரும்போது ஃபுல் மலையாளம் சாங் கேட்டே வர்றது செம ஃபீலாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். See you bros and sisters. சீக்கிரம் நெக்ஸ்ட் ரைடு வீடியோ மூலமாக மீட் பண்ணுவோம். Until then bye from ரைடர் கிட்ஸ் தமிழ் சேனல்லேருந்து ரித்விக். அண்ட் நாங்கள் என்ஜாய் பண்ண மலையாளம் சாங்ஸ் உங்களுக்காக. நீல நிலவே நினவிலழகே சர்வம் சதானின் എല്ലാരും ചൊല്ലണതല്ലിവൻ കച്ചുക്കുള്ളൊരു കാര്യക്കാരൻ